இது வரைக்கும் டிவில என்ன பார்த்ததுல நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கெல்லாம் நான் ஒரு ஊர்ல போய் நான் பக்கத்துல நின்றுட்டு இருக்கேன் சார். ஒரு பெரியவர் வந்து பேரனை கூப்பிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. மேடம் பாத்திருக்கியா, அவன் மேல இல்லையே பார்த்து பார்த்தது வேண்டாம். எனக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு. திரும்ப அவர் கேட்டாரு, மேடம் பாத்திருக்கியா, பார்த்ததுல தாத்தா. அவன் உள்ள போனதுக்கு நான் கூப்பிட்டு கேட்டேன், நிஜமாவே பார்த்தது இல்லையா? பார்த்தது இல்ல. நீங்க எந்த டிவில வருவீங்கன்னு கேட்டான். விஜய் டிவில. அப்ப சுட்டி டிவில வரமாட்டீங்களா அண்ணா? சுட்டி டிவிலையும் வாரம் வாரம் காளியா கேட்ட போட்டு நான் தாண்டா வந்துட்டு இருக்கேன்னு மாதிரி போற இடங்கள்ல சில நேரங்கள்ல நிறைய மனிதர்களை சந்திப்போம். ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு உண்மையிலேயே மேடையில இவ்வளவு பெரிய ஜாம்பவான்களோடு நான் அமர்ந்திருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளர், வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள், நாங்கள் பார்த்து வியந்த கலைஞர்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய நடிகர், இயக்குனராக இருக்கட்டும், எல்லாருமே இந்த மேடையில உட்கார்ந்துருக்காங்க. பொதுவாகவே ஜாம்பவான்களை வைத்து நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். ஆனால் ஒரு நிகழ்ச்சியவே நடத்துறதுல ஜாம்பவான் யாருன்னா அது எங்க அண்ணன் சேகர்பாபு மட்டும்தான். அது என்ன தெரியல. அதை விட பெருசு என்னன்னா, பொதுவாக தலைவர் அவர்கள் சேகர் பாபுவை செயல் பாபுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நாங்க இன்னும் ஒருபடி கூடுதல் போய் எங்க அண்ணன் சேகர் பாபு என்றைக்குமே சாக்ரிஃபை பாபுன்னு ஆயிட்டாரு. எல்லாருக்காகவும் சாக்ரிஃபை பண்ணக்கூடிய எங்களுடைய அண்ணன் தவறுக்கும் இந்த நேரத்திலே அதையும் தாண்டி மரியாதைக்குரிய ரவிச்சந்திரன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நான் அழைத்து மேடை ஏற்றி கொடுக்கக்கூடிய அண்ணனுக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல முதல்வர் அவர்களை பத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியும். பெரியார் பேசினார், அண்ணா ஆசைப்பட்டார், கலைஞர் அவர்கள் கனவு கண்டார், நம்முடைய முதல்வர் அவர்கள் தான் அதை இன்று வரை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு செயலாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் அண்ணா சாலையில் நடப்பது ரொம்ப ஈஸி, ஆனா அண்ணா வழியில நடப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்முடைய முதல்வர் அவர்கள் அண்ணா வழியில் தான் இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர் 3 பல்கலைக்கழகத்தில் படித்தவர். நம்முடைய முதல்வர் அவர்கள் 3 பல்கலைக்கழகத்தில் படித்தவர். முதல் பல்கலைக்கழகம், தனக்கு மேலே யாரும் கிடையாது, தனக்கு கீழே யாரும் கிடையாதுன்னு சொன்ன பெரியார் என்ற பல்கலைக்கழகம். இன்னொரு பல்கலைக்கழகம், உயரம் குறைவாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை உயரத்தில் கொண்டு போய் வைத்த அறிஞர் அண்ணா என்ற பல்கலைக்கழகம். 3வது பல்கலைக்கழகம், கட்டுக்கட்டாக பணத்தை ஒதுக்குபவர்களுக்கு மத்தியில் தன்னையே கட்டுமரமாக ஒதுக்கிய டாக்டர் கலைஞர் என்ற 3வது பல்கலைக்கழகம். 3 பல்கலைக்கழகத்துல படிச்சதுனாலதான் இன்னைக்கு எல்லா விஷயமும் எல்லாமும் அவருக்கு தெரியுது. அதனாலதான் இன்னைக்கு எல்லார் இடத்திலையும் முதல்வர் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இன்னும் கூடுதலா சொல்லணும்னா அந்த அப்பாங்கிற ஒரு வார்த்தை. பசங்களை மேய்க்க முடியுதாங்க நம்மளால? மே மாசம் வந்துருச்சு, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, யாரெல்லாம் உயிரை கையில பிடிச்சிட்டு வாழ்வீங்க? நானும் 2 வச்சிருக்கேன் காலேஜ்ல.